டேய் மச்சான், வந்த வழியை பார்த்து போறது நமக்கு நல்லதுன்னு தோணுது. இல்லைன்னா நம்ம தான் அசிங்கப்படுவோம். வேண்டாம் மச்சான், போயிடுவோம். நீ சும்மாருடா. நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்ல. இதை நான் கேட்காம விட மாட்டேன்டா. நீ சும்மாருடா. என்னடா எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. ஆ, நீ வெண்பாவா இல்ல இந்துவா? அதை முதல்ல சொல்லு. யாரா இருந்தா உனக்கு என்னடா, சொல்லுடா என்ன விஷயம். மச்சான், இது கண்டிப்பா வெண்பாணி தான், இந்துவா நீ இல்ல. ஆமாடா. இங்க பாரு, எதுக்கு கூப்பிட்ட அதை முதல்ல சொல்லு. இல்ல, என்ன இந்த வீட்டுல மனுஷனாவே மதிக்க மாட்டீங்களா? நான் யார் இந்த வீட்டுக்கு? நீ யாரு? ஆ, நான் யாரா? பாட்டி. என்னடா இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? இப்ப எதுக்குடா அவட்ட வம்பு இழுத்துட்டு இருக்க? போடா போய் வேலையை பாரு போடா. பாட்டி, நீங்க சும்மா சும்மா வெண்பாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னா. என்ன இந்த வீட்டுல ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் இந்த வீட்டு யாரு? இந்த வீட்டு பையன் தானே. அப்ப என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அதானே பாட்டி, இது என்ன நியாயம்? நாங்களும் இந்த வீட்டுல உள்ளவங்க தானே. எங்ககிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா வேலை செய்யணும் மட்டும் எங்களை மட்டும் கூப்பிடுறீங்க. இது என்ன நியாயம்? நாங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். இல்ல உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நீங்க என்ன பெரிய ஆளா? அப்படித்தாக்கா, கேளு கேளு விடாதக்கா. அக்கா அப்படி இந்த விஷயத்தையும் கேளுங்க. தட்டுல பீர் பாட்டில் கிடக்கு, எங்க இருந்து வந்துச்சுன்னு கேளுங்கக்கா. எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட கேக்குற? அது யார் போட்டாங்க? உங்ககிட்ட போய் கேட்கணும். அது ஏன் எங்ககிட்ட கேக்குற? அப்போ யார் ராஜா அங்க கொண்டு போட்டது பீர் பாட்டில? சொல்லு ராஜா. என்ன என்ன ஒரு மாதிரி பேசுறா? நானும் போடல. நான் என்னடா பேசுனேன்? சொல்லுடா. நீங்க போடல, அப்ப யார் போட்டா? ராஜா அத்தா இருக்காங்க, சூர்யா அத்தா இருக்காங்க, ஏன் அர்ஜுன் மச்சான் கூட இருக்காங்க. அவங்க யாராவது போட்டிருப்பாங்க. ஏன் நாங்க தான் கொண்டு போட்டுக்கணுமா? அப்பாவும் மாமா கூட தான் இருக்காங்க. ஏன் எங்களை மட்டுமே சந்தேகப்படுறீங்க? ஆக மொத்தத்துல எல்லாருமே மேலதான் இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? டேய் மச்சான், என்னடா எல்லாரும் போட்டு கொடுத்துட்ட? ஐயோ டேய், நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. இரு எப்படியா சமாளிக்கிறேன். எல்லாரும் மேல இருந்தாங்கன்னா என்கிட்ட கேக்குற? நான் நேத்து வீட்லயே இல்ல. அக்கா அப்ப மேல சவுண்ட் கேட்டது அப்ப இவங்களாலதான் இருக்கும் அக்கா. டேய் கார்த்திக், வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்ப பாட்டி உங்களுக்கும் விஷயம் தெரியும். அனு அண்ணா, நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால நீ வெண்பானிக்கு அடி வாங்குறத பார்க்க முடியாது. தப்பிச்சிட்டுனா கார்த்திக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க. தப்பிச்சிருனா என்ன மானு? உங்க அண்ணனுக்கு சிக்னலா? இல்ல நீ அங்க யாருமே இல்ல. நீ இல்ல. டேய் கார்த்திக், மகேஷ் கையில சிக்குங்கடா. அவங்க சிக்கிறது இருக்கட்டும், நீங்க போங்க சார். உங்களுக்கு நான் பின்னாடி பெரிய கச்சேரி வச்சிருக்கேன், நீங்க போங்க. எப்படியோ நம்ம மட்டும் தான் அடி வாங்கணும்னு நினைச்சேன். ஏதோ கார்த்திக் வச்சானால எல்லாரும் அடி வாங்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் அடி வாங்குறாங்க. இப்ப தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமாங்க மச்சான், ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. வேண்டாமா? உள்ள போங்க, உங்களுக்கு பெரிய விருந்தே காத்துட்டு இருக்கு. எனக்கு இந்த நிலைமை. அப்போ சூர்யாக்கு இப்போ உனக்கு என்ன தெரியணும்? இந்துக்கும் அர்ஜுன் மச்சானுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க. எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல, சொல்லல. ஆனா இப்ப மட்டும் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் மட்டும் எங்களை கூப்பிடுறீங்க. எங்களை பார்த்து எப்படி தெரியுது? ஏன் நேத்து ஒன்னா எல்லாரும் கும்மாள் அடிச்சீங்கல்ல, அப்போ உங்க பெரியப்பா சொல்லல? நாங்க எங்க பெரியப்பா பார்த்தோம். பெரியப்பா பார்த்தாதானே பெரியப்பா எங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. நாங்க பெரியப்பா பார்க்கலையே. சரி, அப்போ நேத்து நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க நேத்து அங்க அந்த வீட்ல, மாமா வீட்ல. அது எப்படி? நீங்க உங்க ரூம்ல தூங்கி இருந்தீங்க, உங்க ஆவியா அங்க மாமா வீட்டுக்கு போச்சு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ எங்கேயோ போற? நான் எங்க போறேன்? வீட்ல தான் நிக்கேன். நான் எங்க போனேன்? அண்ணி செம காமெடி. அனு, அந்த வாட்டர் பாட்டில தான். அண்ணி, எங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்கலாம். நீ எங்களுக்கு தண்ணி வேண்டாம். இந்தாங்க அண்ணி. ஓ, உங்களுக்கு தண்ணி குடிக்க எடுக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்போ எதுக்கு அண்ணி நீங்க குடிக்க போறீங்களா? சரிங்க, நீ குடிங்க குடிங்க. டேய் அம்மா, பேச்சா இருக்கணும். என்ன மகேஷ், அந்த பாட்டில கொஞ்சம் தா. இந்தாங்க அண்ணி. என்ன மச்சான், பாட்டில கேட்டோன்னு தூக்கி கொடுத்துட்டீங்க. அவ இப்ப என்ன அடிப்பா? இல்ல மச்சான், நான் மட்டும் அடி வாங்கினா நல்லா இருக்காதுல்ல. நீங்களும் வாங்கினா தானே நல்லா இருக்கும். பாட்டி, அம்மாடி வெண்பா பாவமா விட்டுருமா. நீங்க கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியா இருங்க. நீங்க கொடுக்குற செல்லமும் இலக்காரம் தான். ஆமா, இது என்னடா ட்ரெஸ்? எங்கடா சண்டைக்கு போறதுக்கு நிக்கீங்க? நாங்க எங்க போறோம்? இந்த ட்ரெஸ்மா போடக்கூடாது. போடக்கூடாதுடா, போய் ட்ரெஸ் மாத்துங்க போடா. அப்புறம் மலர், உங்க அப்பா வந்தா கொஞ்சம் என்ன கூப்பிடு. உங்க அப்பாவுக்கு ஒரு கச்சேரி இருக்கு. அது எப்படி? இப்ப மட்டும் ஏன் அப்பா, மத்த நேரம் உன் அப்பா. இது நல்ல கதையா இருக்கு. இப்ப உன் அப்பான்னு சொல்லிட்டேன்ல, இப்ப என்ன? அது எப்படி எப்படி? பாட்டி எப்படி பத்தியலா? உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை? ஓ, நீங்க உங்க அப்பாக்கு சப்போர்ட்டுக்கு வரீங்க. உங்க அப்பாக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய விருந்து இருக்கு. முதல்ல உங்க ராஜா தனக்கு அந்த விருந்தை முடிச்சிட்டு வாரேன். அப்புறமா உங்க அப்பாக்கு இருக்கு. இங்க பாரு, அப்பாவெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது பாத்துக்கோ. நான் தானே சொல்லக்கூடாது, அம்மா சொல்லலாம்ல. என்ன நீ அம்மாட்ட போய் போட்டு கொடுக்க போறியா? இங்க பாரு, சும்மா இரு. என்னது சும்மா இருக்கணும்? வெண்பாமா, இங்க வாயை வச்சுட்டு அமைதியா இருக்கமுடியும். இருந்துக்கோங்க பாட்டி. இல்ல அது இல்லம்மா, இல்ல பாட்டிய மலரு, நீ வாய் வச்சுட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே. உன்னை யாரடிங்க முந்திரி கூட்ட மாதிரி சொல்ல சொன்னா? நீ மகேஷை மாட்டி விட்டுங்கிற பேர்ல இப்ப எல்லாரையும் மாட்டி விட்டுருக்க. உன்ன இருந்துக்கோ, உனக்கு இருக்கு. பாட்டி, நான் எங்க கனவை கண்டேன். கார்த்திக் அண்ணன் இந்த
இந்த கார்த்திக் அண்ணனா? டேய் மச்சான், இன்னைக்கு பெரிய கச்சேரி இருக்கு மச்சான். நம்ம எஸ்கி பைலட் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? சரி, பெரியப்பா இருக்கவல்ல பாத்துப்பாவ. மாமாவையே யார் பாத்துக்க போறாங்களோ தெரியல. இதுல நம்மள வேற பாத்துப்பாங்களா? வரட்டு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. ஐயோ அண்ணா, எதுக்கு பெரியப்பாவை சொன்ன? ஆமா மலரு, நீ ஏன் சொன்ன சொல்லு. என்ன மாட்டி விட்டு நான் அடி வாங்குறத திட்டி வாங்குறது பார்க்க உனக்கு அவ்வளவு ஆசை. இப்ப பாரு, எல்லாரும் மாட்டிருக்காங்க. ராஜா அண்ணா நிலைமை எப்படி இருக்குமோ? நீங்க திட்டு வாங்குவீங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் இப்ப அப்பா மாமா அத்தா, ஐயோ பாவம், அங்க சூர்யா அத்தாலாம் கதறுதாங்க. ஏதாவது பேசுனீங்க அப்புறமா தான் இருக்கு. என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு முக்கியமான மீட்டிங்கு, முக்கியமான ப்ராஜெக்ட், அதனால ராஜாத்தானும் நீங்களும் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போறீங்க, வேலை இருக்குமா, வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன வேலை பார்த்தீங்க? அது இல்லம்மா, நாங்க உண்மையிலே முக்கியமான டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். எங்க மொட்டை மாடியிலையா? டேய் கார்த்திக், வாயை வச்சுட்டு அமைதியா இருக்க மாட்டேன். நீ என் கையில சிக்கடா செத்த. என்ன கேட்டதுக்கு பதில், மொட்டை மாடியிலே உங்களுக்கு மீட்டிங் டிஸ்கஸ் நடந்துச்சு? அது வந்து சந்தியமா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கமா. யோ தேவையில்லாத பேசுன, கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. சந்தியமா, என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க? கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. மொட்டை மாடியில உங்களுக்கு என்ன வேலை? அது சந்தியமா, அர்ஜுன் இருக்கான்ல, அர்ஜுன் மாமா வேற கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்களா. நாங்க சின்னதா ஒரு ட்ரீட் கேட்டோம். அதாம்மா அவன் எங்களுக்கு ட்ரீட் வச்சான். ட்ரீட்டுக்கு பசங்க என்ன பண்ணுவாங்க, அதாம்மா சும்மா லைட்டா. எது சின்னதா? இது சின்னது. அப்ப என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே? எதுக்காக போய் சொன்னீங்க சொல்லுங்க. நான் இப்படி போறேமா, பர்மிஷனாவது என்கிட்ட கேட்டீங்களா? இல்ல வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொட்டை மாடியில உங்களா? அது சந்தியமா, அங்க என்னமோ இருக்கு பாரு. யோ விடியா, என்னையா பண்ற? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. சரி சரி, சாரி. இல்ல, அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா இருந்தானா, சின்னதா ஒரு ட்ரீட்டு, அதான். சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், ஓகேவா? சாரி. இனிமே இந்த மாதிரி பண்ணீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. சரி சரி, சாரி. Pradeep smiling. மன்னிக்கவே மாட்டேன், மரியாதையா போயிடுங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன். சாரி வெண்பா. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை மீறி என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க போயிருக்கீங்க. இல்ல, நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, தேவையில்லாம இப்படி பண்ணாம கிளம்புங்க. நான் மன்னிக்க மாட்டேன். அது இல்லம்மா, அர்ஜுன் சின்னதா ஒரு பார்ட்டி, அதாம்மா, அதனாலதான் லைட்டா. சாரிம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், நான் மன்னிக்கவும் மாட்டேன். போங்க, என்கிட்ட பேசவே பேசாதீங்க. வெண்பா, ஐ லவ் யூ. அந்த ஐ லவ் யூ நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கெல்லாம் தேவையில்லை. என்ன வேண்டா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லணும்? சாரி, நான் இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி. நான் மன்னிக்க போறதில்ல, வேண்டாம். போங்க, உங்க வேலையை பாருங்க. வெண்பா, சாரி. கார்த்திக், நீ செத்தடா இன்னைக்கு. என்ன வாய்க்குள்ள ஏதோ முடங்குற மாதிரி இருக்கு? இல்லம்மா, நான் ஒன்னும் சொல்லல. இல்ல கேட்டுச்சு, டே கார்த்திக் நீ செத்தடான்னு கேட்டுச்சு. வெண்பா, சாரி. ஏத்துக்க முடியாது. ஏய், என்ன ரொம்ப தான் பண்ற? என்ன பண்றேன்? என்ன ரொம்ப பண்றேன்? அதான் இவ்வளவு தூரம் கெஞ்சி மன்னிப்பு கேட்கறேன்ல, மன்னிக்கவே விட்டுட்டு ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. நான் இப்ப உங்களை மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேனா? நீங்களா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதானே? வெண்பா, என்ன நான் தான் ரொம்ப பண்றேன்ல, போக வேண்டியதானே? சாரி வெண்பாம்மா, ஐ லவ் யூ. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம், உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. என்ன விடுங்க. இப்ப எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. சாரி, இப்படி பண்ண மாட்டேன். சாரி, இனிமே உனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன், ஓகேவா? இங்க பாருங்க, நீங்க எதுக்காக எனக்கு பிடிக்காது நீங்க பண்ணாம இருக்கணும்? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்க. அது ஏங்க என்கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க பண்ணீங்க, அது என்கிட்ட என்ன ஆக போற? விடுங்க, நான் கிளம்புறேன். என் கையை விடுங்கன்னு சொன்னேன். என்ன வெண்பா இப்படி சொல்ற? நான் எப்படி சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்றீங்க, அது எதுக்காக எனக்காக நீங்க மாத்திக்கணும்? எனக்காக மாத்திக்க நீங்க முதல்ல யாரு? விடுங்க முதல்ல. என் கையை போய் விடுறீங்களா இல்லையா? விட முடியாது, என்ன பண்ணுவ? பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. என் கையை விடுங்க. மறையாமல் உரையாதோ
நான் சமாதானம் ஆயிடுவேனா? ஏய் வெண்பா, என்ன இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. பாருங்க சார், இது எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? நான் முதல்ல யார் உங்களுக்கு? ஏய் வெண்பா, என்னதான் ஆச்சு? விட மாட்டியா ஒண்ணு நடந்தா? அதான் சாரி கேக்குறேன்ல. ஏன் நான் இறங்கி வரனால நீ ரொம்ப ஓவரா மேலே ஏறியா? நீங்க எப்படி நினைச்சிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏய் வெண்பா, என்னதான் ஆச்சு? இப்ப எதுக்காக நீ இப்படி கோவப்படுற? இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்காக நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? நான் எதுக்காக கோவப்படணும் உங்க மேல? முதல்ல நீங்க யார் எனக்கு? ஏய், பாரு வெண்பா, சாதாரண ஒரு சின்ன விஷயத்த நீ ரொம்ப பெருசாக்கிட்டு இருக்க. பரவாயில்ல. ஏய் வெண்பா, அர்ஜுன் சின்னதா ஒரு பார்ட்டி வச்சான், அதான் அதுக்காக நீ இவ்ளோ கோவப்படுற? சரி, உனக்கு பிடிக்காதுதான், பண்ணிட்டேன், அதான் மன்னிப்பு கேக்குறேன்ல. அதை விட்டுட்டு நீங்க யாரு நான் யாரு என்கிட்ட பேசாதீங்க. என்ன வெண்பா இது? இது உங்களுக்கு பிடிக்காதத நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மீறியும் உங்கள்கிட்ட நான் சொல்லாம பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அது வெண்பா, சரி நான் பண்ணது தப்பு தான், சாரி. இல்லைங்க, உங்களுக்காக நான் பிடிச்சு இந்த வேலையில சேர்ந்தேன். யாருக்காகவும் இந்த வேலையை விடக்கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தேன். ஆனா உங்களுக்காக நான் விட்டேன். என் அப்பா அம்மா சொல்லி கூட நான் கேட்கல. என் அப்பாக்கெல்லாம் நான் வேலைக்கு போறது ஒரு துளி கடவு கூட விருப்பம் இல்லை. ஆனா உங்களுக்காக, உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நான் விட்டேன். நீங்க ஒரே வார்த்தை தான் சொன்னீங்க, என் ஒய்ஃபா ஆஃபீஸுக்கு வரேனா வா, மற்றபடி ஸ்டாஃபா வேண்டாம்னு சொன்னீங்க. நானும் வேலையை விட்டேன். ஆனா எனக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க விடலைல்ல. அது சாரி, இனிமே இப்படி நடக்காது, சாரி. அதே மாதிரி நானும் இல்லை, என்னால் வேலையை விட முடியாது, நான் மறுபடியும் வேலைக்கு வருவேன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? வெண்பா சாரி. இனிமே வெண்பாடு வந்தீங்க அப்புறம் தான் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. யாரும் எனக்காக எதையும் மாத்திக்க வேண்டாம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. வெண்பா நில்லு வெண்பா. தேங்க்ஸ் நந்து, நான் கூப்பிட்டோன்னு வந்தீங்க பாருங்க, தேங்க்யூ. அது எப்படி சக்தி, நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேன்? இல்ல இல்ல, நான் நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன், அதான். நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன். அப்புறம் என்ன சக்தி, திடீர்னு வர சொன்னீங்கல்ல, என்னாச்சு? என்ன நந்து, எதுவும் பிஸியா இருந்தீங்களா? நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல சக்தி, கூப்பிட்டீங்களே அதான் ஏதாவது விஷயம் இருக்குமான்னு கேட்டேன். உங்ககிட்ட சொன்னா நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் என்ன நினைக்க போறேன் சக்தி, சொல்லுங்க. இல்ல, நேத்துலேருந்தே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் என்ன தோணிட்டே இருந்தது, அதனாலதான் கூப்பிட்டேன். உனக்கு என்ன பார்க்கணும் பேசணும்னு ஏதாவது தோணுச்சா? ஆமா சக்தி, எனக்கும் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்கல்ல, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அமைதியா விட்டுட்டேன். இங்க பாரு நந்து, இப்ப சொல்றேன், உனக்கு எப்போ என்ன பார்க்கணும் பேசணும்னு தோணுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, நான் உடனே வந்துடுவேன், சரியா? நான் பிஸியா இருப்பேன் அப்படின்னாலாம் நீ தயங்க வேண்டாம், ஓகேவா? ஓகே சக்தி. சக்தி